soldiers எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கியூட்டான ஃபேப்ரிக் மொபைல் ஹோல்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து பேசிக் டெய்லரிங் வீடியோஸ் போட சொல்லி கேட்டாங்க. டெய்லரிங் வீடியோஸ் போடுறத பத்தி நான் இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன். மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. மொபைலோட லென்த் எடுத்துக்கோங்க. என் மொபைல் வந்து 6.5 இன்ச்சஸ் இருக்கு. 6.5 + 2.5 இன்ச்சஸ் நான் எடுக்க போறேன். 2.5 எதுக்கு அடிஷ்னலாக மொபைல் அடிஷ்னலாக 2.5 இன்ச்சஸ் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் மொபைல் லென்த்து. இந்த பேஸில் வந்து ஒரு 1 இன்ச் போயிடும். 1/2 இன்ச்சஸ் மேலே கால் கீழே கால்னு 1/2 இன்ச்சஸ் போயிடும். ஸோ 2.5 இன்ச்சஸ் வச்சுன்னா லென்த் வந்து கரெக்டாக வரும். அடிஷ்னல் 2.5 இன்ச்சஸ். அப்புறம் இந்த டேப் வந்து இட்ஸ் பியூர்லி ஆப்ஷனல். எங்கேயா மாட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைலோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய மொபைல் வந்து 3.5 இன்ச்சஸ் இருக்குது வித்து. நான் வந்து ஃபேப்ரிக்கில் 10.5 இன்ச்சஸ் எடுக்க போகிறேன். எதுக்கு 10.5 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வித்து வந்து கொஞ்சம் பஃபியாக வரணும் இல்லையா பேஸ்லேருந்து, அதுக்காக 10.5 எடுக்கலாம். நீங்கள் 11 கூட எடுத்துக்கலாம், உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் கட்டிங் பார்க்கலாம். ஃபேப்ரிக்கில் வந்து என்னென்னா இப்போது ராங் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக் நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன். நான் போன வீடியோ ரைட் சைட் ராங் சைட் சொல்லியிருக்கேன். இதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு நான் இந்த ரூலர் யூஸ் பண்ணுறேன். இந்த ரூலர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் மெஷர்மெண்ட்ஸ் வந்து மேலே 4 பக்கமும் இருக்குது. அதுவும் ஒரு சைடே வந்து 2 லைன் இருக்குது. லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் 2 சைடு இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த ரூலர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அனீவனான ஃபேப்ரிக் இருக்குல்ல, எங்கேயும் நம்ம கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக், அந்த ஃபேப்ரிக்கில் கூட நமக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். நம்மளோட லைன்ஸ் வந்து க்ராஸாக போகாது. இந்த ரூலர் இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு அந்த ஸ்கொயருக்குள்ளே நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு கோணையாக போகாது, நல்லா ஈஸியாக பாக்ஸ் போட வரும். ஸோ நான் இப்போ ராங் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக்கில் இந்த ரூலரை வச்சுட்டேன். இப்போ வந்து இது அனீவனாக தான், இந்த ஃபேப்ரிக்கும் அனீவனாக தான் இருக்குது. இதில் நான் இந்த ரூலரை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ரூலரை வச்சுட்டு இப்போ வந்து சுற்றி ஒரு பாக்ஸ் போட போகிறோம். 4 பக்கமும் இந்த ரூலர் சைஸ்க்கு நம்ம பாக்ஸ் போட போகிறோம். இது மார்க் பண்ணுறதுக்கு நான் இந்த வந்து வாட்டர் எரேசபிள் ஃபேப்ரிக் பென் யூஸ் பண்ணுறேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க, வேணும்னா வாங்கிக்கோங்க. இது தண்ணி பட்டால் அந்த மார்க்கிங் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ நான் வந்து 3 பக்கமும் கோடு போட்டுட்டேன். ஒரு சைடு வந்து நான் போடலை, நம்ம இந்த 3 சைடு மட்டும் போட்டுட்டேன். 3 சைடு போட்டுட்டு இப்போது வந்து என்னுடைய வித்து 2.5 இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சைட் போட்டிருக்க பார்டர் மேலே நான் போய் 2 ரூலரை வந்து நகர்த்தி 10.5 இன்ச்சஸ் நான் வைக்க போகிறேன். ஸோ 10.5 இன்ச்சஸ் அங்கே வச்சாச்சு. 10.5 இன்ச்சஸ் வச்சுட்டு இந்த சைடு நான் பார்டர் போடலை. ஸோ 10.5 இன்ச்சஸ் எனக்கு அந்த பார்டர் மேலே எங்கே வருதோ அதுதான் நம்மளுடைய டார்கெட் லைன். அதுக்கு மேலே எங்கே வருதோ நான் அதுக்கப்புறமா இதை மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஸோ என்னுடைய இப்போ இந்த பார்டர் லைன் தான் எனக்கு வந்து டார்கெட். அதுலேருந்து 10.5 எங்கேருந்து 0 எங்கே வருதோ நான் அங்கே வச்சுட்டு 0 மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறமா இப்போது வித்து முடிஞ்சிச்சு. ஸோ மேலே கீழே 2 லைன் இருக்குது, பார்டர் இருக்குது. நம்ம எதை வேணாலும் டார்கெட்டாக வச்சுட்டு அங்கேருந்து நம்ம லென்த் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்க வேண்டியதான். லென்த்துக்கு வந்து லைட்டாக மேலே கீழே நீங்கள் மூவ் பண்ணி எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ரூலரோட வந்து மேலே கீழே 4 பக்கமும் இருக்குது, ப்ளஸ் ஒரு சைடுமே 2 இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த பாக்ஸ் வச்சு நான் அழகாக மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டேன். இந்த ரூலர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இதோட யூசேஜை பற்றி கொஞ்சம் டைம் எடுத்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு 9/10.5 ஃபேப்ரிக் கிடச்சாச்சு. இந்த ஃபேப்ரிக் வந்து லைட் வெயிட் ஃபேப்ரிக், வந்துட்டு திக்கான ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுங்கள். அது ஸ்டிஃபாக அந்த குஷன் வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக சொல்கிறேன். லைட் வெயிட் ஃபேப்ரிக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேன்வாஸால் நம்ம பேக்கிங் கொடுக்கணும். இதுவும் 9/10 தான். நான் யூஸ் பண்ணுறது வந்து பேப்பர் கேன்வாஸ். இன்னொரு கேன்வாஸ் நம்மளுக்கு பரவாயில்ல கிடைக்குது, ஷர்ட் கேன்வாஸ். இது வந்து ஒரு சைடு வந்து பிளெயினாக இருக்கும், ஒரு சைடு க்ளூ ஷைனியாக இருக்கும். ஷைனி சைடு வந்து க்ளூ சைடு. அதை வந்து நம்ம அந்த ஷைனி சைடை ஃபேப்ரிக் மேலே வச்சு ஹீட் கொடுக்கும்போது, ஹீட் ப்ரெஸ் அயன் பண்ணும்போது அந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகி துணியோட ஒட்டிக்கும். துணி மேலே நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஹீட்டில் வந்து அந்த க்ளூ ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி துணியோட ஒட்டிக்கும். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும். இந்த மாதிரி கட்டிங் மேட் மேலே வச்சு அயன் பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டான சூடு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது துணியோட ஒட்டிக்குச்சு. இதுக்கப்புறம் வராது, நம்மளுக்கு துவைச்சா கூட வராது. இப்போ மடித்து நம்ம இதை சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக நீங்கள் அயன் பாக்ஸ் ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து நல்லா சென்டர் மார்க் ஆகிடும். டேப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் தேவை. இதுக்கு வந்து நான் இந்த பிட்டிலே பேலன்ஸ் இருக்கிற பிட்டிலே கட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் எந்த துணி வேஸ்ட் பண்ண மாட்டேன், பிட்ஸ் கூட சேர்த்து வச்சுப்பேன். என்னோடய ஃபேப்ரிக் ஸ்க்ராப்ஸ்லாம் வச்சு நான் என்ன யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபியூச்சரில் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு லென்த்து 5 இன்ச்சஸும் வித்து வந்து 2 இன்ச்சஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து நான் இது லென்த் அளக்கிறேன். ஸோ 5 இன்ச்சஸ் இருக்குது, இந்த மேட்லேயே பார்த்துக்கோங்க. 5 inches லென்த்தும் 2 inches விட்டும் அந்த பிட்டு அது அப்படியே இருக்குது.
இந்த ரூலர்லேயும் வந்து கிரிட் லைன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சுட்டு நம்ம 5 இன்ச்சஸ் லென்த் வந்து அந்த ரூலர்லேயே இருக்குது. 2 இன்ச்சஸ் வித்து அக்ராஸ் ஃபேப்ரிக் வச்சாச்சு. இப்போ இந்த பீஸ் கிடச்சிருச்சு. இதை இப்போ என்ன பண்ணுங்கள், மடித்து சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ராஜஸ் கவர் பண்ண போகிறோம். அதனால சென்டரை மார்க் பண்ணிவிட்டு 2 சைடில் இருக்கிற அந்த ராஜஸையும் டுவார்ட்ஸ் சென்டரை மடித்து விட்டுருங்க. சென்டரை நோக்கி இப்படி மடித்து அயன் பண்ணி விட்டுடுங்க. நம்ம அயன் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக வரும் அந்த ப்ராஜெக்ட். சின்ன ப்ராஜெக்ட் இருந்தாலும் அயன் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்து வர ஸ்டெப்ஸ் எல்லாம் குயிக்காக பார்த்துடலாம். ஏன்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸ்டெப்ஸுக்கெல்லாம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் அதை 2ஆக மடித்து 2 ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக்குள்ளே வச்சுருக்கேன். இது 2 சைடை முதல்ல ஓரம் தச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுடுங்க. 1 இன்ச் அண்ட் ஒரு 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போது வந்து இந்த மாதிரி பேஸ் ஃபோன் வந்து அதில் உட்கார வச்சு பார்க்குறதுக்காக பேஸ் வைக்கிறதுக்கு தான். ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு இப்படி வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த 1/2 இன்ச் பத்தலை அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் ஒரு 1/4 இன்ச் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த 2 லைன்ஸ். இந்த 2 லைன்ஸ் மேலே தைச்சிடுங்க. தைச்சிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். நான் வந்து சாஃப்ட் டாய்ஸில் வைக்கிற ஃபர் வைக்கிறேன். நீங்கள் சாஃப்ட் டாய்ஸில் வைக்கிற ஃபர் வைக்கலாம், ஃபேப்ரிக் ஸ்க்ராப்ஸ் வைக்கலாம், இல்லை பீன் பேக்கில் இருக்கிற பீன்ஸ் கூட வைக்கலாம். ஸோ சம்திங் டு ஏதாவது ஒரு ஸ்டஃப் ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு இது ஸ்டஃப் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டஃப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுங்க. நல்லா ஃபில் பண்ணியாச்சு 2 இடத்துலையும். இப்போ மேலேயும் கிழியும் நம்ம விட்டு வச்சுருக்க அந்த ஸ்பேஸை க்ளோஸ் பண்ண போகிறோம். அது மேலே தைச்சிடுங்க. ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா டடாங், இந்த க்யூட்டான மொபைல் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து மொபைலில் வந்து கையிலே வச்சுட்ருப்பாங்க. அப்படின்னா வயிற்றில் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு மொபைலை ஆக்சஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல், அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புக்கு கெடுதல், அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி ஹோல்டரில் வச்சு செல்ஃபோனை ஆக்சஸ் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து நம்ம சேனலில் பேசிக் டெய்லரிங் வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பேசலாம் இப்போ அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலில் இப்போ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, இந்த வீடியோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சூவிங் ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ தான். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இதுக்கப்புறம் நான் வந்து மாஸ்க் போடலாம். தட் இஸ் அதாவது வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் குடிக்கக்கூடிய ஈஸி ஃபேஸ் மாஸ்க் செய்யலாம் அப்படின்றது அந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ நான் போடுற இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், சின்ன சின்ன ஃபன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு சூவிங் ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன், சூவிங்கை வெறும் கார்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம, சூவிங் இஸ் நாட் ஒன்லி ஆல் அபவுட் ட்ரெஸ்ஸஸ்.
ஸோ இந்த மாதிரி ஃபன் ப்ராஜெக்ட்ஸும் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை தான். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கும். கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலிலையுமே எல்லாருமே வந்து விரும்புவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போ போடுவோம், எப்பயாச்சும் தான் ஏதாவது ஃபங்க்ஷனில் போடுவோம், இல்லை என்னைக்காவது தான் நம்ம போடுவோம். பட் நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி நம்ம வீடு ஃபுல்லாக அலங்கரிக்கும் போது நம்ம எப்போல்லாம் வீட்டில் இருக்கிறோமோ இல்லை நம்ம அதை வந்து கையில் ஹேண்டியாக வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னும் போது நம்ம எப்போல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமோ அதில் எப்போல்லாம் நம்ம பார்க்குறோமோ நமக்கு அதெல்லாம் வந்து அது வந்து ரொம்ப ஒரு மன நிறைவு கொடுக்கும். என்ன கேட்டாக்க நான் வந்து சூவிங்கை வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் சூவிங் வந்து ஒரு ஹாபியாக எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுனால தான் வந்து சூவிங் வந்து இந்த மாதிரி ஃபன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்ததுனால மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடலாம், யூடியூப் சேனலில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு வந்தது. நம்ம சேனலில் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரெஸ்ஸஸும் பார்க்க தான் போகிறோம். நான் ட்ரெஸ் டுட்டோரியல்ஸும் வந்து கண்டிப்பாக போடுற ஐடியாவில் தான் இருக்கேன். ஃபியூச்சர் இனி வர வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம வந்து பேபி ட்ரெஸ்ஸஸ், கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸஸ், பேபி ஃபீமேல் அடல்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் கூட கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். அந்த வீடியோஸும் நான் கண்டிப்பாக போட தான் போகிறேன். பட் நான் வந்து இந்த ஃபன் ப்ராஜெக்ட்ஸை பற்றி எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நோட் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து முன்னாடி தச்சுட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் நீ பாட்டுக்கு தச்சுட்டே இருக்க, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவார். எனக்கும் இதை தச்சு கொடு அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவர் கேட்டப்போ நான் வந்து சரி அவருக்கு வந்து நான் குர்த்தா, பைஜாமா எல்லாம் தச்சு கொடுத்துருக்கேன். இது வந்து என் பையனுக்காக நான் தைச்சது, இந்த குஷன் ஃபேனுக்காக தைச்சது. அவன் இது வந்து ரொம்ப பிச்சு போய், ஆக்சுவலி இது வந்து ஒரு குஷன் தான், ரொம்ப பிச்சு போய் நாரா ஆக்கிட்டாங்க இந்த குஷன். ஆனால் வந்து பட் எதுக்காக இந்த குஷன் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, குழந்தை வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, குழந்தை வயிற்றுல இருக்கும்போது நான் இந்த குஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைக்கு வந்து இதோட அந்த ஸ்பரிசம் தெரியும் அப்படிங்கிறதுனால பிறந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கணும், இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த குஷன் வந்து நான் தூக்கி போடாமல் வச்சிருந்தேன். அவன் வந்து இது நல்லா விளையாடி நாரா கிழிச்சிட்டான். சரி இது எனக்கு தூக்கி போட மனசு இல்லாததுனால இதுக்கு வந்து ஒரு குஷன் கவர் போட்டுடலாம், போட்டணும் அப்படின்னா அவன் வந்து விளையாடுவான் அப்படின்னு நினச்சேன். சும்மா விளையாடுவான், சீக்கிரமா பிஞ்சு போகாது அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பிரிண்ட் உள்ள ஒரு ஃபேப்ரிக் எடுத்து ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் இப்படி ஒரு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது அப்லோட் பண்ணும்போது வந்து நைட் 1 மணி ஆயிடுச்சு. அவருக்கு நான் வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு தான் வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், யூடியூப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நைட் 1 மணி ஆயிடுச்சு. அவன் யூஸ்வலா 1 மணி 1:30 மணிக்கு தான் தூங்குவான். ஸோ அவன் தூங்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு அப்லோட் பண்றதுக்கு எனக்கு 1 மணி ஆயிடுச்சு. என்னங்க பண்றது, வீடியோ ஷூட்டிங், எடிட்டிங், ப்ராசஸிங், அப்லோடிங் எல்லாமே அடியேன் தான். அதனால இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்லை இன்னைக்கு நம்ம முடிச்சே ஆகணும், இன்னைக்கு நம்ம எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து நான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால இன்னைக்கு 1 மணி ஆயிடுச்சு, மிட் நைட் 1 AM ஆயிடுச்சு. நான் போயிட்டு முடிச்சுட்டு போய் பார்க்கும்போது பார்த்தா அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அப்படி படுத்துட்டு கூலா படுத்துட்டு இப்படி இந்த குஷனை வச்சுட்டு மான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மான் இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 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 பார்த்து விளையாடிட்டே இருந்தான். அவ்வளவு நேரம் வந்து அவன் இருட்டா இருக்கு. ஆக்சுவலி அன்னைக்கு டியூப்லைட் கூட போட்டு இல்ல, ஃபுல்லா வந்து நைட் லைட் தான். அங்க வந்து ஃபுல்லா நைட் லேம்ப் தான் போட்டிருந்தோம். ரொம்ப பிரைட்டான லைட் கூட இல்ல, டிம்மான லைட் தான் அது. அந்த இருட்டையுமே வந்து அவன் அம்மா வேணும் தேடல, யாரையும் தேடல, ஜாலியா அந்த வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். ஸோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்குது. இதே ட்ரெஸ்ஸா இருந்ததுன்னா அவன் ட்ரெஸ் அவன் எவ்வளவு நேரம் பார்த்துருப்பான், கண்ணாடி மட்டும் ரொம்ப பார்க்க மாட்டாங்க பெரியவங்க மாதிரி குழந்தைங்க. ஸோ நான் இந்த மாதிரி செய்யும் போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில யூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ஃபன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால இது எல்லாம் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்க பிக்சர்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. வச்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அப்படியா இப்பதானே உனக்கு ட்ரெஸ் நிறைய இருக்கு, எதுக்கு பண்ணி தைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைம் வந்து அவ்வளவா கிடைக்காது, கொடுக்க மாட்டாரு. இதுவே வந்து நான் வந்து இல்ல குழந்தைக்கு தைக்க போறேன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்படியா சரி ஓகே எவ்வளவு நேரத்துல வருவ, எவ்வளவு நேரம் நான் குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னு கேட்பாரு. இதுவே வந்து என்ன தைக்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா இப்ப என்ன தைக்க போறேன் அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பேண்ட்டை தான் நான் ஆல்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியா சரி போ நான் குழந்தைய பாத்துக்கிறேன், முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ தட் நமக்கும் வந்து கொஞ்சம் டைம் நிறைய கிடைக்கும், நம்மளோட மீ டைம் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும், ஃபன் டைம் நிறைய கிடைக்கும், நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இந்த மாதிரி நிறைய
சீக்ரெட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் வந்து ஃபேமிலிக்காகவும் தைக்கிற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போடலாம். ஸோ வீட்டில் எல்லாருக்கும் உபயோகம் ஆகிற மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாரும் நமக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்ம கண்டிப்பாக ஐஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க, நம்ம வேலையை நம்மளை பண்ண விடுவாங்க. அதனால ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சோப்பு போடுறதுக்காகவும் நான் ப்ராஜெக்ட் சொல்ல போகிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம எப்படி உங்களுக்கு ஸ்விங் ப்ராக்டிஸ்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டவுன்லோடபிள் PDF ஃபார்மேட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு தைக்க தெரியாது அப்படின்மே தான் மிஷின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்காக நான் இது கொடுத்துருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட்டில் நம்ம தைக்க தெரியும் சரி, பட் எந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைப்போம், நம்மளோட தையல் வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகும் அப்படிங்கிறதுக்காக தெரியாது இல்லையா. அதுக்காக நான் வந்து வெரி பேசிக் ஃப்ரம் தி ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதில் வந்து 2-3 இதில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு தையல் மிஷினில் பேப்பரில் பிரிண்ட் எடுத்து அந்த பேப்பரை கொண்டு போய் தையல் மிஷினில் வச்சுட்டு ஊசியில் நூல் கோக்காமல் வெறுமனே வந்து ஊசியை வந்து தைக்கணும். ஊசியை பேப்பரில் வச்சுட்டு தைக்கணும். அதாவது இந்த டிசைன்ஸ் மேலெலாம் தைக்கணும். நீங்கள் அப்படியே இந்த பாக்ஸ் நீங்கள் இப்படி சுற்றி அதை தைக்கணும். அதில் ஹோல்ஸ் வரும். அதில் வந்து எந்தளவுக்கு டிசைன் மேலேயே கரெக்டாக அந்த லைன்ஸ் மேலேயே உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வருதா அப்படின்றது செக் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக அந்த லைன்ஸ் மேலேயே ஹோல்ஸ் வரும். முதல்ல வந்து கொஞ்சம் வெளியில் மேலே மற்ற இடத்துல தான் ஹோல்ஸ் வரலாம். பட் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கரெக்டாக அந்த லைன்ஸ் மேலேயே வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வரும். ஹோல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து சர்க்கிள் டிசைன்ஸ். நீங்கள் வந்து இந்த சர்க்கிள் மேலேயே நீங்கள் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். கர்வ்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஃபுல் சர்க்கிள் நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். அப்புறம் இது வந்து கர்வ்ஸ். இந்த கர்வ்ஸ் இது வந்து நான் டைரக்ஷன் வந்து அதிலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் அதில் போட்டிருக்க டைரக்ஷன் மாதிரியே நீங்கள் அப்படி போகும்போது இப்படி போய் இந்த மாதிரி அந்த கர்வ்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கர்வ்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வரும். நெக் ஆங்கிள்ஸ் அதெல்லாம் தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒன் மோர் டிசைன். இந்த கண்டினியூட்டி வர்றதுக்காகவும் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் வரதுக்காக கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு நல்லாவே தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். சுத்தமாக தெரியாதவங்க பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவு தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊசியில் நூல் கோத்து நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும். இது வந்து வயது வரம்பே இல்லாமல் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரிட்டையர் ஆகிட்டோம், எங்களுக்கு வயசாகிடுச்சு, 50 இயர்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமும் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல டைம் வந்து எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். நீங்கள் வந்து உங்களோட பேர குழந்தைங்களுக்கெல்லாம் கூட தைச்சி கொடுக்கலாம். நான் வயது வரம்பு இல்லைன்னு சொன்னது வந்து அப்பர் லிமிட்க்கு மட்டும் கிடையாதுங்க, லோவர் லிமிட்டுக்கும் தான். ஸோ லோவர் லிமிட்னால் இந்த சென்ஸ் சின்ன பசங்க கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை செய்யலாம். இதில் வந்து எந்த வயது வரம்பும் கிடையாது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு உபயோகமான பதிவில் சந்திப்போம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.